இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ஜிப்ளிஃபைங் இந்த இமேஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்குது. எல்லா வெப்சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ தான் ஃப்ரீயாக பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு jiplify.run அப்படின்னு ஒரு வெப்சைட்குள்ளே கூகுளில் போய்க்குங்க. இதுதான் அந்த வெப்சைட்டு, ஸ்பெல்லிங் பார்த்துக்குங்க. அந்த வெப்சைட்குள்ளே நம்ம போனோடனே பார்த்திங்கன்னா நம்ம மெயில் ஐடி கொடுத்து நம்ம சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்இன் பண்ணால் தான் ஒர்க் ஆகுமே. சைன்இன் பண்ணோடனே ஒரு மெயில் ஐடிக்கு ஒரு ஃபோட்டோ தான் பண்ண முடியும் நம்ம ஜிப்ளிஃபையே. அப்புறம் ட்ரை இட் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே வந்தாவே இந்த மாதிரி இமேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 MBக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம இமேஜ் ஏதாவது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோஸ் ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும். ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஆயிரும். ப்ராசஸ் ஆனோடனே கீழே நமக்கு இமேஜ் வந்துடும். நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு மெயில் ஐடிக்கு நம்ம ஒரு ஃபோட்டோ தான் பண்ண முடியும். நிறையா வெப்சைட் இருக்குது. எதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒன்று தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் கிளியராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.